إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருள்மிக்க ரமலான் மாதத்தை அடைந்த நன்மக்களாக அல்லாஹுவினுடைய மகத்தான அருளால் 5 நோன்பினை நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே இரவு தொழுகை நிறைவேற்றி அல்லாஹுவின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக கடந்த 3 நாட்களாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது அவர்களுடைய சந்ததிகளாக இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிடமும் அல்லாஹு தஆலா தான் இறைவன் என்பதனை முன்கூட்டியே அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான் என்கிற குர்ஆனினுடைய மிக முக்கியமான அந்த செய்தியும் அதற்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூடுதலான விளக்கத்தையும் பார்ப்போம். அதுபோல ஹதீஸ்களிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளையும் நாம நேற்றைய தினம் பார்த்தோம். இறுதியாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் விஷயமாக அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவில் குறிப்பிடக்கூடிய செய்தியினுடைய துவக்கத்தையும் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறை சொல்லும் போது 2 மகன்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் ஒரு வணக்கத்தை செய்தார்கள், ஒரு இபாதத்தை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களிலே ஒருவருடைய இபாதத்தை ஏற்றுக்கொண்டான், மற்றொருவருடைய இபாதத்தை வணக்கத்தை அல்லாஹு தஆலா நிராகரித்தான் என்று நாம பார்த்தோம். அதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லும் போது அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்லுகிறான். இப்படி இறைவன் 2 அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது ஒருவருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப யாருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அந்த சகோதரன் மீது மற்றொரு சகோதரன் அமல் ஏற்றுக்கொள்ளப்படாதவர் கோபப்படுகிறார். அல்லாஹ் உன்னுடைய அமலை மட்டும் ஏற்றுக்கொண்டானே என்று கோபத்துல அவர் கடுமையான எச்சரிக்கை சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த சூரா மாயிதாவினுடைய வசனங்களுடைய தொடர்ச்சியில பார்க்கலாம். கால ல அக்துலன்னக, நிச்சயமாக நான் உன்னை உறுதியாக கொலை செய்வேன். அப்படி சொல்றது யாரு? யாருடைய அமலை அல்லாஹ் நிராகரித்தான் அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரனை பார்த்து யாருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் கண்டிப்பாக கொலை செஞ்சிருவேன் என்று அவர் சொல்றார். அப்போ அந்த நல்ல மனிதர், அந்த நல்ல சகோதரர் யாருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர் சொல்லுகிறார், கால இன்னமா யத்தகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய மக்களிடமிருந்துதான் அமல்களை ஏற்றுக்கொள்வான். அப்ப நான் அல்லாஹ் நாடி ஒருவேளை நான் தக்வாவோடு செய்திருக்கலாம், அதனால் அல்லாஹு தஆலா என்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை நீ உன்னுடைய அமலில் இறையச்சம் இல்லாமல் செய்திருக்கலாம், அல்லாஹ் உன்னுடைய அமலை நிராகரித்திருக்கலாம். அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? 2 பேருடைய அமலை, ஒருத்தருடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மற்றவருடைய அமலை அல்லாஹ் நிராகரித்தான் என்பது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா
அல்லாஹ் தான் அறிவித்து கொடுத்திருப்பான். அவர்களாக அதை கண்டுபிடிக்கக்கூடிய இல்முல் கைப்லாம் அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்ததன் அடிப்படையில் தான் அவங்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் வருது. ஒருத்தருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருத்தருடைய அமல் நிராகரிக்கப்படுகிறது. அப்ப அந்த நல்லடியாராக இருப்பவர் சொல்லுகிறார், இறையச்சத்தோடு தக்குவாவோடு நாம் அமல் செய்யும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அவரை புரிய வைக்கிறார். மேலும் அவர் அந்த நல்ல சகோதரர் சொல்லுகிறார், லைம் பசத்த இளைய எதக்க நீ தக்துலனி மா நபி பாசித்தின் எதைய இலைக்க லி அக்துலக்க. நீ என்னை கொலை செய்வதற்காக உன்னுடைய கைகளை கொண்டு வந்தால் நான் உன்னை பழிக்கு ஒருபோதும் கொலை செய்வதற்காக நானும் முயற்சி செய்ய மாட்டேன். நீ கோபத்துல என்னை நீ கொலை செய்வதற்கான எல்லா முயற்சி எடுக்கலாம், ஆனா நான் பதிலுக்கு உன்னை திரும்ப பழி வாங்குறதுக்கு கொலை செய்ய மாட்டேன், அதற்கான முயற்சி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது மிகப்பெரிய பாவமாகும். இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், இது மிகப்பெரிய பாவம் என்று அவர் தன்னுடைய சகோதரனுக்கு புரிய வைக்கிறார். கோவப்படாத, கொலை செய்யறது பெரிய பாவம், நீ என்னை கொலை செய்தாலும் கூட அதற்கான முயற்சி எடுத்தாலும் கூட நான் அப்படி செய்ய மாட்டேன், இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள்ல ஒரு நல்ல மகனாக இருந்த அவர் தன்னுடைய சகோதரனுக்கு இந்த செய்தியெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், இன்னி உரீது அன் தபுவ பி இஸ்மி வ இஸ்முக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஒருவேளை நீ என்னை கொலை செய்து நீ இந்த உலகத்தில் இருப்பாய் என்றால் அதன் மூலமாக நீ பாவத்தை சுமந்தவனாக அல்லாஹ்விடத்தில் நீ நின்று விடுவாய். உன்னுடைய பாவம் என்னுடைய பாவத்தையும் என்னை கொன்ற பாவத்தையும் சேர்த்து நீ சுமந்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே நீ சிக்கிக் கொள்வாய். நாளை மறுமையிலே நீ நரகவாசியாக மாறி விடுவாய் என்று அவர் மேலும் எச்சரிக்கை செய்கிறார். இவ்வளவு அறிவுரை சொல்றார். கொலை செய்வது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்றெல்லாம் இத்தனை செய்திகளை சொல்லுகிறார். நீ அப்படி செய்து விட்டால் அல்லாஹ்விடத்துல நரகவாசியாக சென்று விடுவாய் என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லுகிறார். மேலும் குறிப்பிடுகிறார், வதாலிக ஜஸாஉல் தாலிமீன், இவ்வாறு இது போன்ற நரகம் என்கிற கூலி அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு தான் கொடுப்பான் என்று அந்த அமலை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நல்லடியார் அவர் தன்னுடைய சகோதரனுக்கு இத்தனை செய்திகளை சொல்லி அவருக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மூட்டுகிறார். இருந்தாலும் கூட அவர் அதை ஏத்துக்கல. அவருடைய உள்ளம் தூண்டியது. யாருடைய அமலை அல்லாஹ் நிராகரித்தானோ அவருக்கு உள்ளம் தூண்டி கொண்டே இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்றால் இவரை கொலை செய்யணும். அந்த தூண்டுதலின் காரணமாக கத்தல அஹீஹி, தன் சகோதரனையே அவர் கொலையும் செய்து விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள்ல ஒரு சகோதரனே தன் உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பிறகு அவன் கொலை செய்துவிட்டு நஷ்டவாளிகளில் ஒருவராக அவர் மாறி போனார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி கொலை செய்த பிறகு என்ன நடந்தது? கொலை செய்த பிறகு அவருடைய உடல் பூமியில கிடக்குது. அந்த உடலை மறைப்பதற்கு இவருக்கு தெரியல. இந்த பாவம் செய்த நபருக்கு இந்த உடலை எப்படி மறைப்பது என்று தெரியாமல் அவர் முழித்து கொண்டிருக்கிறார். அப்போ அல்லாஹு தஆலா அல்லாஹ்வே ஒரு ஏற்பாடை செய்கிறான். அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஒரு காக்காவை இறைவன் அனுப்பினான். யபஹசு ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி சௌஅத அஹீஹி, அந்த சகோதரனின் உடலை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்று சொல்லித் தருவதற்காக அல்லாஹு தஆலா காகத்தை இறைவன் அனுப்பினான். ஒரு காக்காவை, ஒரு பறவை அல்லாஹ் அனுப்பி, காக்கா நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம், அதை அனுப்பி அதன் மூலமாக நாம் அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் இவ்வாறு ஏற்பாடு செய்தோம். அது என்ன செய்தது? யபஹசு ஃபில் அர்லி, பூமியை அந்த மண்ணை அது தன்னுடைய மூக்கால என்ன செய்யுது, அது குத்தி அதை அப்படி கிழிக்குது. அதை அவர் பார்க்கிறார். இதை பார்த்த உடனே இப்படிதான் நம்ம உடல் அடக்கம் செய்யணுமா? அவர் புலம்புறார். காலை யாரு கொலை செய்தாரு? அவர் புலம்புகிறார். காலை யா வைலத்தா அஜஸ்து அன் அகுன மிஸ்ல ஹாதல் உராப், இந்த காக்காவிற்கு இருக்கக்கூடிய விஷயம் கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று ஐயோ எனக்கு ஏற்பட்ட கை சேதம் என்று அவர் புலம்புகிறார். மேலும் என்னுடைய சகோதரின் உடலை மறைப்பதற்கான அந்த வழி எனக்கு முன்னாலே தெரியாமல் போய்விட்டதே. இவ்வாறு அவர் வருத்தப்படுவோராக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சூரா மாயிதாவிலே
2 மகன்கள் விஷயமாக இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் அந்த வரலாறை முடிக்கிறார். இந்த வரலாறை நாம பார்க்கும்போது சிறிய ஒரு செய்தியாகத்தான் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இதுல பல படிப்பினைகளையும் சேர்த்தே அல்லாஹு தஆலா தன்னை ஈமான் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் இதிலே நமக்கு பல செய்திகளை சொல்லி இருக்கிறார். இப்ப இருவருடைய அமல்கள், 2 பேரும் ஒரு அமலை செய்யறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். அந்த இருவருடைய அமலில் ஒருவருடைய வணக்கம் மறுக்கப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வே தெளிவுபடுத்துகிறான். அவர்கள் ஒருவர் தக்குவா இல்லாமல், இரையச்சம் இல்லாமல் அல்லாஹ்விற்காக இந்த வணக்கத்தை, இந்த இபாதத்தை செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் செய்கிறார். அதனால அவருடைய அமலை அல்லாஹ் நிராகரித்தான். இதுதான் காரணம், வேற எந்த காரணம் இல்லை. அப்போ இந்த காரணத்தால்தான் அவருக்கு என்ன வருது? கோபம் வருகிறது. நிராகரிக்கப்பட்டவருக்கு கோபத்தால் தன் சகோதரனையே கடைசியில கொலையும் செய்து விடுகிறார். அப்போ முஸ்லிம்களுக்கு இறைவன் இவருடைய வரலாற்றில் அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, படிப்பினை என்னன்னா, உலக வாழ்க்கையில் இஸ்லாமியர்கள் எந்த அமலை செய்தாலும் இறைவனை பயந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஷைத்தானை பற்றி சொல்லும் போது, ஷைத்தான் எந்த மனிதர்களை எல்லாம் வழிகெடுக்க மாட்டான் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சொன்னான், ஞாபகம் இருக்கா? இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், இஹ்லாஸோடு உனது அடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வணக்க வழிபாடு ஈடுபடுகிறார்களோ அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இப்லீஸ் சொன்னான். அதே கருத்து தான் இங்கும் வருகிறது. தக்வாவும் இஹ்லாஸினுடைய இன்னொரு வடிவம். அல்லாஹ்வை பயந்து நல்ல அமல் செய்வதும், அல்லாஹ்வை பயந்து பாவங்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் பாவம் செய்யாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் இரையச்சம் என்பதாகும். அப்ப அந்த இரையச்சம் இல்லாமல் நாம செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்விடத்துல நமக்கு நன்மை கிடைக்காது என்பதை ரப்புல் ஆலமீன் புரிய வைத்தார். இப்ப இஸ்லாமியர்கள் எப்போதும் நம்முடைய மரணம் வரும் வரை ஒன்றை நாம் தெளிவாக மனதில் அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு வயது 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60, 70, எத்தனை வயது உடையவர்களாக நாம் இருந்தாலும் எனது அமல் என் ரப்புக்காக மட்டும்தான். உலகத்தில் எந்த மனிதனினுடைய பாராட்டுக்காகவோ, பேருக்காகவோ, திருப்திக்காகவோ, அவர் மூலம் கிடைக்கக்கூடிய எந்த ஆதாயத்திற்காகவோ எனது அமலை நான் செய்ய மாட்டேன் என்பது உறுதியா இருக்கும். அந்த எண்ணத்திற்கு கூட இடமளிக்க கூடாது. இப்ப நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பின் போது நமக்கு அது தோணுமா? நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை பாராட்டணும் அப்படி நினைப்போமா? வராது. பெரும்பாலும் அதுல நம்ம ஓரளவு சரியாக இருந்தோம். ஆனா நோன்பு காலங்களில் நாம செய்யக்கூடிய அமல்கள்ல ஷைத்தான் நம்மை இந்த எண்ணங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவான். இயல்பாகவே தக்குவ அதிகமாக இருக்கும். ரமலான் மாதங்கள்ல நோன்பு நோற்ற நிலையில பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக, பாவத்தின் பக்கம் போகாதவர்களாக, நம்மை நாமே தற்காத்து கொண்ட மக்களாக நல்ல அமல்கள் அதிகம் செய்வோம். ஃபர்லான தொழுகை சரியா படிப்போம், சுன்னத்தான தொழுகையிலும் கூட படிப்போம், குர்ஆன் நிறைய ஓத ஆரம்பிச்சிருப்போம், ஓதிக்கிட்டும் இருப்போம், நிறைய திக்ர் செய்வோம், நிறைய சதக்கா கொடுப்போம். அப்ப இந்த அமல்கள்லாம் நமக்கு ஷைத்தான் எப்படி எண்ணங்களை ஏற்படுத்த அவன் முயற்சி செய்வான் என்றால், எல்லாரும் நம்ம நினைக்கிறோம், பாய் பத்தியா ரமலான் மாசம் வந்தா பாய் கையிலே பிடிக்க முடியாது, இவ்வளவு அமல் செய்யறாரே, எல்லாரும் நம்ம வெறும் நோன்பு வச்சுக்கிட்டு மத்த விஷயங்கள் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இவர் ரொம்ப பயங்கர இபாதத்தா மாறிட்டாரு அப்படி நம்மளை மத்தவங்க நினைக்கணுங்கிற எண்ணம் அதற்கேற்ப ஒரு அமலை நீங்கள் செய்தால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காமல் போயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா காலமும் இந்த விஷயத்தில் நம்முடைய எண்ணங்களை பிறருக்காக ஒரு இபாதத்தை, ஒரு அமலை, சிறிய அமலும் கூட மற்றவர்களுக்காக அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கு இடம் அளிச்சிடாது. என்னை யாரும் பாராட்ட விட்டாலும் பரவாயில்ல, உலகத்தில் எந்த மனிதனின் பாராட்டோ புகழோ எனக்கு தேவையில்லை, என்னை படைத்த ரப்பு பொருந்தி கொள்ளணும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்கா இருக்கும். என் கூட இருக்கக்கூடிய நண்பரோ, என் உடன் பிறந்தவர்களோ, என் பெற்றோரோ, எனக்கு தெரிந்தவரோ என்னை புகழட்டும், புகழாமல் போகட்டும், என்னை பற்றி கேவலமாக கூட பேசிட்டோம், இவரெல்லாம் ரொம்ப மோசங்க, இவரெல்லாம் ஒழுங்கா அமல் செய்ய சொல்லிட்டு போ, நீ எனக்கு அல்லாஹ்விடத்துல மறுமை நாள்ல எனக்கு நீயா ஜன்னத்து தரப்போற, உனக்காக எந்த அமலும் என்னிடத்தில் இருக்க. அதுல உறுதியா இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் தன்னுடைய உம்மத்திற்கு அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று எச்சரிக்கை செய்தார். அர்ரியா, இந்த எண்ணத்திற்கு இடமளிக்காது. பிறருக்காக அமல் செய்கின்ற விஷயத்துல அதற்கு ரசூல் அரபில ரியா என்று சொன்னாங்க. அதற்கு விளக்கமாக அதுதான் ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க் என்றும் ரசூல் எச்சரிக்கை செய்தார்கள். அப்ப இந்த வரலாற்றில் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் செய்த அமல்கள்ல நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? ஒருவர் தக்வா இல்லாமல் செய்தார், அதனால் அல்லாஹ் நிராகரித்தான்.
அதன் காரணமாக அவர் கோபப்பட்டு பெரும் பாவத்தையும் செய்தார் என்பதை அல்லாஹ் பேசுகிறார். இதுல கூடுதலாக அவர் ஏன் கொலை செய்தார் என்று நாம இந்த வசனங்களை படிக்கும் போது அந்த கொலைக்கான காரணமும் நமக்கு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். என்ன காரணம்? தன் கூட பிறந்த சகோதரன், ஆனாலும் கொலையும் செய்தார். அவ்வளவு சொல்லியும் கொலை செஞ்சா அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் இது, மறுமையில் நரகவாசியாக போய்விடுவா என்று அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் தன் சகோதரனையே இவர் கொலை செய்தார். என்ன காரணமாக இருக்க முடியும்? பொறாமைதான் காரணம். அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய சகோதரனையே அவர் கொலை செய்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இவருடைய அமலை மட்டும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானே, நானும் தானே செஞ்சேன், ஏன் அமலை மட்டும் அல்லாஹ் நிராகரிச்சுட்டானே, எப்படி என்று அந்த பொறாமையில உன்னை நான் விட மாட்டேன் கொலை செஞ்சேன். பொறாமை என்கிற தீய குணம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அல்லாஹ் பாடமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனிதருடைய பிள்ளைகள் விஷயத்திலே நமக்கு ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறார். உலக வாழ்க்கையில பொறாமை என்கிற தீய குணம் யாரை பார்த்தும் எதற்காகவும் முஸ்லிம்கள் பொறாமை என்பதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். பொறாமப்படாதே. கண்டிப்பா பொறாமை வரும், ஈகோ வரும். ஈகோ தான் மறுபடியும் பொறாமை. அது இல்லாம எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். அந்த பொறாமைய வளர்க்காம எண்ணங்கள் வரும்போதே அப்படியே மட்டுப்படுத்தி அதை குறைத்து அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடும். என்ன மாதிரியான எண்ணங்கள் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் அவருக்கு நாடி இருக்கிறான், தந்திருக்கிறான். யாராக இருக்கட்டும், அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான். அவர் செல்வந்தராக இருக்கிறார், நல்ல வசதியாக இருக்கிறார், நல்ல ஒரு வேலையில இருக்கிறார், நல்ல வருமானம் வச்சிருக்கிறார், நல்ல அழகா இருக்கிறார், நல்ல வித்தியாசமான பொருள் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு உயர்வு அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கான்னு சொன்னால் இறைவன் அவருக்கு கொடுத்தான் என்று நாம ஏற்றுக்கொண்டால் நாம் அவரை பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? பொறாமப்பட மாட்டோம். அல்லாஹ் எனக்கு அவன் நாடும்போது எனக்கும் தருவான். அவருக்கு இல்லாத எத்தனையோ விஷயம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, அதை கொண்டு நாம திருப்தி அடைவோம் என்று உள்ளத்தை நாம் விசாலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள், எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையே, இவனுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானே, இப்படிதான் பொறாம ஸ்டார்ட் ஆகும். இவெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தானே, ஒரு தொழில்லாம் என்னன்னு தெரியாது, ஒரு கணக்கு கூட இவனுக்கு வராது, இவனா முன்னேறிட்டான், ஒரு சொந்த வீடு வாங்கிட்டான், கார் வச்சிருக்கிறான், எப்படி இவன் முன்னேறான்? தன் நண்பரை பார்த்து பல பேர் பொறாமப்படுவான். நண்பர்களை விடுங்க, உடன் பிறந்த சகோதரர்களை பார்த்தே பொறாமப்படுவாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. கல்யாணத்திற்கு பாருங்க, கல்யாணம் திருமணத்திற்கு பிறகுதான் மனிதர்களுடைய நிலை பல மாறும். பல குடும்பங்கள் பெருகுதுல சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படுவாங்க. அவங்க கணவன் மூலமாக கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ நல்ல வசதியாக இருப்பாங்க. வசதியா இல்லாத ஒரு பெண் தன் சகோதரியை பார்த்து பொறாமைப்படுவார். அவன் புருஷன் மட்டும் எப்படி சம்பாதிக்கிறான், நம்மளோட வயசுல சின்னவன், நமக்கு பின்னால் அவர் 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது அவருக்கு ஒண்ணுமே இல்லையே, இப்ப எப்படி சொந்த வீடு வாங்கினா, கழுத்தெல்லாம் நகையா போட்டுட்டு வராளே, அக்கா காரியா இருப்ப, சொந்த அக்காவா இருப்பாங்க, சொந்த தங்கச்சியா இருக்கு, ஆனா வயிற்றெரிச்சல் தாங்க முடியாது. வருதா இல்லையா? அதனால குடும்பத்துல சண்டை வருதா இல்லையா? பிரச்சனை வருதா இல்லையா? சகோதரர்களுக்கு மத்தியில உறவு பிரிந்து போகுதா இல்லையா? இப்ப பொறாமை என்பது மிக ஆபத்தான மிக மிக தீய குணங்களில் ஒன்று. இஸ்லாமியர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் அந்த வரலாற்று நமக்கு சொல்லுகிற பாடமே அதுதான். பொறாமையால் தன் சகோதரனை அவர் கொலை செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை அறிவுரையாகவே சொல்கிறார்கள். இய்யாக்கும் வல் ஹஸத், பொறாமையிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைனல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத், நிச்சயமாக நீங்கள் பொறாமைப்பட்டால் அது உங்களின் நன்மைகளை அளிக்கும். கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப், எப்படி ஒரு மரத்தில் நெருப்பு பற்றி கொண்டால் அந்த நெருப்பு மொத்த மரத்தையுமே எரித்து நாசமாக்குமோ, அதுபோல் பொறாமை உங்களிடத்திலே வந்து விட்டால் உங்களின் எல்லா நல்ல அமல்களையும் எரித்து நாசமாக்கிவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எந்த விஷயத்திலும் எதற்காகவும் பொறாமப்படாதே, பரந்த மனசோடு இருங்க. அல்லாஹ் கொடுப்பான், நமக்கு கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அவர் நல்லா இருக்காரா, வசதியா இருக்கிறா, மாஷா அல்லாஹ் பை, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செஞ்சிருக்கான், மனம் போழ்ந்து பாராட்டுங்க. வயிற்றுக்குள்ள அப்படி எரியாது, நீ எல்லாம் முன்னேறியாடாடி, 30 வருஷமா கடை போட்டிருக்கிறேன், 5 வருஷம் முன்னாடி வந்தான் இவன் மார்க்கெட்ல, இப்ப இங்க போயிட்டான் டாப்ல. மூஞ்சில சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சந்தோஷத்தை காட்டுறது, சூப்பர் பாயின் வாங்கணும், வயிறு எரியும் பாருங்க. இது எரிஞ்சனால என்ன செய்ய முடியும்? உங்களால மாற்ற முடியுமா விதிய? நீங்க பொறாமப்பட்டனால எதுவும் மாத்திர முடியுமா? முடியாது. ஆனா கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிடும்.
அவரை பத்தி அவதூறு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அவரை பத்தி தப்பு தப்பா சொல்ல, இவனுக்கு எப்படி தெரியுமா வருமானம் வந்தது, எனக்கு தெரியாத, என்கிட்ட கேள் நான் சொல்றேன், எல்லாம் பொய்யா சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருப்பார். ஆனா என்ன பண்றது, பொறாமையில அவிழ்த்து விடுறது. இவனை பத்தி எனக்கு என்கிட்ட கேளுங்க. பொய்யும் புரட்டும் அவதூறும் சொல்ல ஆரம்பிக்கிறோமா இல்லையா? மனிதர்கள் இப்படி போறாங்களா இல்லையா? பொறாமை எதுவும் செய்யும். சில கம்பெனிகள்லாம் பாருங்க, புதுசா ஸ்டாஃப் வருவான், உள்ள திறமையா இருப்பான். ஒரு 2-3 வருஷத்துல அங்க இருக்கிற 30 வருஷமா அப்படியே ஒரே பதவியில் இருப்பார். அவருக்கு மேல அவர் போயிட்டாருன்னா, இப்பதான் இவன் வந்தான் உள்ள கம்பெனிக்குள்ள, அதுக்குள்ளேயும் இவ்வளவு பெரிய போஸ்ட் தூக்கி கையில கொடுத்துட்டாங்களே. ஏன்னா நம்ம ஊர்கள்ல கம்பெனி நிறைய இருக்குல்ல, இந்த போட்டி பொறாமங்க நிறைய இருக்கும். இப்படி எப்படி முன்னேறினா போயிட்டு அவரை பத்தி போய் போட்டு கொடுக்கறது மேனேஜர் கிட்ட. ஆள் சரியில்லைங்க, பார்த்து டக்கு டக்குன்னு பதவியெல்லாம் கொடுக்குறீங்க, பார்த்துக்கோ, நான்லாம் பழைய ஆளு, என்ன நம்ப மாட்டீங்க, நீங்க இத்தனை வருஷமா கூட இருக்கிறேன், என்ன நீங்க போங்க, நேத்து வந்தவங்க தூக்கி கொடுக்குறீங்க, பார்த்துவோம், கம்பெனிக்கு எதாவது ஆயிரும், பார்த்துவோம். இது என்ன, எதுக்கு இதை சொல்லணும்? பொறாமை. எப்படியாவது அவனை காலை பிடிச்சி கீழே இறக்கணும். அவன் திறமை, அவன் படிச்சான், அவனுக்கு திறமை இருக்கு, பல டெக்னாலஜி படிச்சான், முன்னேறினா, கம்பெனில ஒரு ஹையர் பொசிஷன் போனா, அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டிட்டு போ, அல்லாஹ் நமக்கும் தருவான் என்ற இறைவனிடத்துல தவக்கல் வைத்து துஆ செய்யுங்கள், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாம அதை மென்மேலும் நாம உள்ளத்துல வளர்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த சகோதரனை வெறுப்போம், அடுத்து அவனுக்கு சில கெடுதல் செய்வோம். கடைசியில அல்லாஹ் எச்சரிக்கை செய்ததை போல இந்த மிகப்பெரிய பாவத்திலும் கூட நாம் போய் விழுந்து விடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, பொறாமையிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். அது உங்களின் நன்மைகளை எப்படி மரத்தில் பற்றி கொண்ட அந்த நெருப்பு அந்த ஒட்டுமொத்த மரத்தையும் அழிக்குமோ அதுபோல உங்களின் நன்மைகளை அழித்துவிடும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு வரலாறை குர்ஆனிலே பேசுவான் என்றால் மனித குலத்திற்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல பொறாமையின் காரணமாக முதல் கொலை உலகத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், உலகத்தில் நடந்த முதல் கொலை தான், முதல் மனித குலத்தில் அநியாயமா நடந்த முதல் கொலை தான். லா துக்தலு நஃப்சுன் துல்மன் இல்லா கான அலா இப்னு ஆதம் அல் அவ்வல் கிஃப்லும் மின் திம்ஹா தமையா. உலகத்தில் நடக்க போகிற அநியாயமான எல்லா கொலைக்குமான முன்மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அவர் செய்து துவக்கி அதற்கான வழிமுறை உண்டாக்கி விட்டார். அதனால் அதனுடைய பங்கு அவருக்கு நிச்சயம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அப்போ பொறாமையால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு புரிய வைத்தார்கள். முஸ்லிம்களுக்கு 2 விஷயத்தில் மட்டும்தான் நாம மற்ற மனிதர்களை பார்த்து பொறாமைப்படலாம். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைன். 2 விஷயங்களில் நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளலாம். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லதஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை விசாலமாக தந்து அந்த செல்வத்தை அவர் அதற்குரிய ஹக்கின் வழியிலே அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருவருக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து அதை வீண்வரையும் செய்யாம, ஆடம்பரம் செய்யாம, தனக்கு மட்டும் வச்சிக்காம, கஞ்சத்தனம் பண்ணாம அல்லாஹ்வின் அதற்குரிய ஹக்கை அவர் நிறைவேற்றுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா கொடுக்கிறது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, கஷ்டப்படுகிற அனைவருக்கும் தன் பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்றால் இவரை பார்த்து பொறாமப்படலாம். எப்படி? அல்லாஹ் இவருக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் செல்வம் தந்தார், இவரை மாதிரி நாமும் நிறைய நன்மைகள் செய்யலாமே, அப்படி பொறாமப்படலாம். தவறா பொறாமப்படக்கூடாது. அதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இரண்டாவது விஷயம் என்ன? வரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத்த. அல்லாஹ் ஒருவருக்கு மார்க்கத்தினுடைய இல்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபஹுவ யக்லி பிஹா. அதை கொண்டு அவர் தீர்ப்பளிக்கிறார். வயுஅல்லிமுஹா. மேலும் அதை பிறருக்கு கற்றும் கொடுக்கிறார். இவரை பார்த்து நீங்கள் பொறாமை அடையலாம். அல்லாஹ் ஒருவருக்கு நல்ல தீனுடைய இல்மை கொடுக்கிறான். அந்த இல்மை கொண்டு அவர் மக்களுக்கு சரியான மார்க்க தீர்ப்பு தருகிறார். மேலும் அந்த தீனை தன்னிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஒரு மனிதர் நடந்தால் இவரை பார்த்து அல்லாஹ் நமக்கும் தீனுடைய இல்மை தரணும், நாமும் நிறைய படிக்கணும், நாமும் மற்றவங்களுக்கு அல்லாஹுடைய தீனை எடுத்து சொல்லி அதன் அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கணும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று நாம் இப்படி ஆசைப்படலாம். அதுல குர்ஆனும் அடங்கும். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பது, பிறருக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்கிற இந்த மார்க்க விஷயத்தை நாம் இதற்காக நன்மையாக நல்ல வழியிலே பொறாமைப்படலாம் என்று, இந்த 2ஐ தவிர வேறு எதற்கும் பொறாமைப்படக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் விஷயத்துல
இதுவும் நமக்கு அழகான ஒரு பாடமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டுமொத்த வரலாறும் இதோடு நிறைவடைகிறது. இதற்கு அடுத்ததாக அடுத்த நபியினுடைய வரலாறு குர்ஆன்ல அல்லாஹ் பல நபிமாருடைய வரலாறை பேசியிருக்கிறான். அதுல சில நபிமாருடைய வரலாறு அல்லாஹ் மிக குறைவான இடத்தில் மட்டும்தான் பேசியிருக்கிறான். அப்படியான ஒரு நபிதான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம வரிசையா நம்ம வரலாறை கொண்டு போறது கிடையாது இன்ஷா அல்லாஹ். இது மாதிரியான சின்ன சின்ன செய்திகள் சொல்லப்பட்ட இறை தூதரின் வரலாறும் நாம சேர்த்து இப்படி கலவையாக 2 நபிமார்களின் அதிகமாக வரலாறு சொல்லப்பட்ட நபிமாரின் செய்திகளும் அதுபோல குறைவாக பேசப்பட்டிருக்கிற இறை தூதரின் வரலாறும் சேர்த்தே நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அந்த வகையில நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவரை பற்றி குர்ஆன்ல ரொம்ப சில ஆயத்துகள்ல மட்டும்தான் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். முதலாவதாக அல்லாஹு தஆலா நபிமார்களின் வரிசையில இவரையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரா அன்-நிசா 163வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபியின மின் பஅதிஹி. நபியே, நாம் உங்களுக்கு வஹி அறிவித்தோம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி வஹி அறிவித்தோமோ, மேலும் மற்ற நபிமார்கள் அவருக்கு பின்னால் வந்த மற்ற நபிமார்களுக்கெல்லாம் எப்படி வஹியை நாம் தந்தோமோ அதுபோல நபியை நாம் உங்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். மேலும் வஅவ்ஹைனா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் யார்? வஅவ்ஹைனா இலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம். இஸ்மாஈல இஸ்ஹாக யாக்கூப வல் அஸ்பாத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வல் அஸ்பாத் அவருடைய வழித்தோன்றர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், வ அய்யூப, மேலும் அய்யூப் அவர்களுக்கும் நாம் வஹி செய்தி அறிவித்தோம். வ யூசுஃப வ ஹாரூன வ சுலைமான வ ஆதைனா தாவூத ஜபூரா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மேலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஜபூர் என்னும் கிதாபை தந்தோம் என்று அல்லாஹ் அந்த பெரிய ஆயத்திலே பேசுகிறான். இதுல இந்த நபிமார்களின் வரிசையில அல்லாஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறைவன் சேர்த்து அவருக்கும் நாம் வஹி செய்தி அறிவித்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அடுத்ததாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய இன்னொரு வசனம் திருக்குர்ஆனினுடைய சூரா அல்-அன்ஆம் 6வது சூராவினுடைய 84வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வ நூஹன் ஹதைனாஹு மின் கபில், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பரிசளித்தோம், அவர்களுக்கு நேர்வழியை தந்தோம். ஹதைனா என்பது அவர்களுக்கு நேர்வழி தந்தோம். அவருக்கு பின்னால் வந்தவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டினோம். அந்த நேர்வழி காட்டப்பட்டவர்களில் ஒமின் துர்ரியத்திஹி, அவருடைய சந்ததியில் இருக்கிறார்கள். அது யாரெல்லாம்? தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூசா வ ஹாரூன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இப்படி நபிமார்களுடைய வரிசை எல்லாம் சொல்லும் போது இவர்கள் அனைவருக்கும் நாம் ஹிதாயத்தை தந்தோம். அதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சேர்க்கிறான். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அவருக்கும் அல்லாஹ் வஹி செய்தி அறிவித்தான், அவரும் நபிமார்களில் ஒருவர் என்று அல்லாஹு தஆலா இறைவன் நமக்கு அவரை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அல்லாஹ்வின் நேர்வழி பெற்றவர். அவர் இந்த உலகத்தில் வாழும் போது அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரே ஒரு நிகழ்வை அல்லாஹ் பேசுகிறார். சற்று விரிவாக சூரா அன்பியா, அன்பியா என்கிற பெயர் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது, நபிமார்கள். அதுல 83, 84வது வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறார். அய்யூப, நபி அய்யூப் அவர்கள் இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அப்துர், தன் இறைவனை அழைத்து தன் இறைவனிடத்திலே முறையிட்டார். இறைவா, என்னை ஒரு துன்பம் தீண்டி விட்டது, எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் என் துன்பத்தை நீக்கக்கூடிய ரஹ்மானுக்கெல்லாம் ரஹ்மானாக இருக்கிறாய் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார். அழைத்து தனக்கு வந்த துனியாவில் ஏற்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே துஆவாக செய்கிறார். அல்லாஹ் அதை குர்ஆன்ல மற்றொரு ஆயத்திலும் இறைவன் இதே போன்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சூரா சாத் 38வது சூராவினுடைய 41, 42 இன்னும் தொடர்ச்சியாக சொல்கிறான். வதுகுர் அப்தனா அய்யூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் ஷைத்தான் பினுஸ்பின் வ அதாபின், நம்முடைய அடியாரில் ஒருவரான அய்யூபை நீங்கள் நினைவூட்டுங்கள். அவர் தன் இறைவனை அழைத்தார். அழைத்து இறைவா, எனக்கு ஷைத்தான், அதாவது நோயை அவர் குறிப்பிடுகிறார், இந்த நோயின் என்னும் ஷைத்தானின் மூலமாக கடும் வேதனையும் துன்பமும் இந்த துனியாவில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துனியாவில் வாழும்போது அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையில ஒன்று, அல்லாஹ் அவருக்கு கடுமையான ஒரு நோயை தருகிறார். அந்த நோய்க்காக வேண்டி, அந்த துன்பம் அது என்னை விட்டு போக வேண்டும், தன்னை விட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை அழைத்து அவர் பிரார்த்தனை செய்கிறார்.
அதை அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா அவருடைய துஆவுக்கான பதிலை சொல்லும் போது ஃபஸ்தஜப்னா லஹு, மேலும் அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவரை விட்டு அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை முழுமையாக நாம் நீக்கிவிட்டோம். வஆதைனாஹு அஹ்லஹு வமிஸ்லஹும் மஅஹும், மேலும் அவருக்கு குடும்பத்தை நாம் தந்தோம், அந்த குடும்பத்தை போல இன்னும் சிலரையும் அவரோடு நாம் வாழச் செய்தோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகிறார். இப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் அவர் வாழும்போது கடும் நோய் ஏற்பட்டது. அதற்காக அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்தார். உலக வாழ்க்கையில முஸ்லிம்கள் நமக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் முதலில் நாம் அல்லாஹ்வை நேரடியாக அழைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணையாக அல்லாஹ்வை அழைப்பதை போல வேறு யாரையும் நாம அழைத்து விடக்கூடாது. அல்லாஹ் இவருடைய வரலாறுல நமக்கு சொல்லி தருகிற முதல் பாடம் என்ன? எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இந்த தர்காவுக்கு போனா சரியாகும், இந்த அசரத்துக்கிட்ட போனா அவர் நமக்கு ஏதாவது என்ன பண்ணுவார், அவர் நமக்காக துஆ செய்வாரு, அல்லது ஏதாவது தாவீஸ் கொடுப்பாரு, தாயத்து கொடுப்பாரு, அல்லது அவர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் கஷ்டம் போகும். இப்படி முஸ்லிம்கள் நம்பக்கூடாது. எந்த துன்பமாக இருந்தாலும், ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர்களா இருந்தும் கூட, நபிமார்கள் அத்தனை பேருமே உண்மையான அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள்லாம். அதை நம்ம முஸ்லிம்கள் புரிந்து வரணும். ஆனா நபிமார்கள் அவுலியாக்களாக இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்யல, நானே அல்லாஹ்வுடைய நேசர், நான் என்கிட்ட ஒரு தாவீஸ் இருக்கு, எடுத்து நானே போட்டுப்பேன் அப்படின்னு அவங்க இருக்கல. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை தான் அழைத்தார். இப்ப முஸ்லிம்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. ஏதாவது கஷ்டம் வந்தா பாமர முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முதல் எண்ணம் எங்க போகிறது? நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஹாஸ்பிட்டல் போகணும்னா தோணினாலும் கூட, ஏன் ஹசரத் கிட்ட போயிட்டு வந்தா என்ன? நம்ம பேர்னாம்பட்டிலே படே ஹசரத் ஒருத்தர் இருக்கிறார்ல, பெரிய ஹசரத் இருக்கிறார்ல, அவர் வீட்டுல போயிட்டு அவர் மூஞ்ச மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா என்ன? அவர்கிட்ட போனா எல்லாம் சரியாகுமா இல்லையா? ஹசரத்து போய் பார்த்துட்டு வந்துடும். போறோமா இல்லையா? சில முஸ்லீம்கள் போகிறார்களா இல்லையா? இது நடக்குதா இல்லை? நம்ம ஊர் நடக்குதா இல்லையாங்க? ஹசரத்துக்கிட்ட போனா நம்ம துன்பம் போகும். அவர்கிட்ட சொன்னா அவர் நமக்காக மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார். அது நம்மை விட்டு போயிடும். நம் துன்பத்திற்கான வழி அவர் காட்டுவார். அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்ய வேண்டும் என்று ஒரு இறை தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் அதை குர்ஆனில் நமக்கு பாடமாக நடத்தினால், இஸ்லாமியர்களோ சில முஸ்லிம்களோ கஷ்டம் வந்தால் நம்மள மாதிரி மனுஷங்க, அவரும் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி அவர் மனுஷன் தானே. அவர் குர்ஆன் 30 ஜுஸ் படிச்சுட்டா அவருக்கு நோய்க்கான ஷிஃபா கொடுக்குற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருவானா? அவர்கள் அரபி இலக்கணம் எல்லாம் படிச்சுட்டா அவருக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருவானா? அல்லது அவருக்கு அவருடைய துஆவுக்குன்னு அல்லாஹ் தனி இடத்தை வச்சிருக்கிறானா? எதுவும் இல்லையே முஸ்லிம்களே. பிறகு எப்படி அவரிடத்திலே சென்றால் நம் நோய் போகும், நம் துன்பம் போகும்? அவர் கையால் அவர் தொட்டு தருகிற ஒரு கருப்பு கயிறு மூலமாக, தாயத்தின் மூலமாக நோய்க்கான நிவாரணம் கிடைக்கும் என்று எப்படி முஸ்லிம்கள் நம்புகிறோம்? நம்பிக்கை கொண்டு ஈமானை ஏன் தொலைக்கிறோம்? யோசியுங்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வின் அடியார்களை, சிறந்த அடியார்களாக இருந்த நபிமார்களே அதை செய்யல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற முதல் பாடம், எந்த துன்பமா ஈமான் கொண்ட அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் முதல்ல கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் துன்பத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றில் இது தொடர்பாக இன்னும் சில செய்திகள் வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த நாட்களிலே தொடராக காண்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.